Hi everyone, welcome to Tailor Cuts. இன்னைக்கு வந்து ஒரு நெக் லைனில் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ போன வீடியோவில் மயில் அண்ட் ஜிமிக்கி டிசைன் வந்து ஸ்லீவ் பார்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ளவுஸோட நெக் டிசைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே மட்டும் உங்களுக்கு டிசைன் வரும், இந்த ரெண்டு பார்ட்டில் இங்கே மட்டும் டிசைன் வரும். இங்கெல்லாம் ஒரு நார்மல் டிசைன் தான் வரும். இது ஃபுல்லாகவே நம்ம கோல்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், அதர் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் இப்போ என்ன டிசைன் போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டிசைன் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து உங்களோட நெக் பார்ட்டில் இவ்வளோ தூரம் வரைக்கும் ஒரு டிசைன் வரும். அதில் சும்மா ஹேங்கிங்ஸ் மாதிரி கீழேருந்து மேலே போகிற மாதிரி ஹேங்கிங் டிசைன் கொடுத்துருக்கேன். கீழே நார்மலாக உங்களுக்கு வரும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நெக் லைன். ஃபஸ்ட்டு இருக்கிறது நெக் லைன். செகண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அதே ஷேப்பில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னா தைக்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் விட்டுருக்கோம், மடித்து தைக்கிறதுக்காக. இங்கே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் நான் ஃபுல்லாக கோல்டு கலர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாக கோல்டு கலர் தான் வரப்போகுது. நான் ஃபர்ஸ்ட் கோட்டிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து கோட்டிங்ஸ்லாம் முடிச்சாச்சு. நான் ஒரு 5 to 6 கோட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் மொத்தமாக. இப்போ வந்து 3D அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக 3D அவுட்லைனர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்டோன்ஸ் ஒட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே நான் ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டு ஒட்ட போகிறேன். எப்பயும் போல் 3D அவுட்லைனர் வச்சு தான் நான் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். அண்ட் இங்கெல்லாம் வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் அங்கங்கே ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன்.
இப்போ இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ்க்கு நடுவுலலாம் நான் ஒரு லைன் போட போகிறேன். இப்போ இந்த ஹேங்கிங்ஸில் டாட்டாக வச்சு ஃபைனலாக வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வைக்க போகிறேன். இப்போ இந்த கீழே இருக்க பெரிய பிளேசஸில் மட்டும் நான் ஒயிட் கலர் ஸ்டோன் வைக்க போகிறேன். இப்போ இந்த லைனுக்கு பக்கத்துலேயே 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி திலகம் ஷேப் வந்து நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வரும்போது மெலிசா அந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான், அழகான யூனிக்கான நெக் டிசைன் போட்டாச்சு. இது போடுறது ரொம்பவே ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.